வணக்கம் மக்களே. அறம் அறிவோம் ஹிஸ்டரியில இன்னைக்கு நம்ம கூட புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் கார்த்திகேயன் அண்ணா நினைச்சிருக்காங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? மிக்க மகிழ்ச்சியாக இருக்கேன், நல்லா இருக்கேன். புதுச்சேரி மக்கள் எப்படி இருக்காங்கண்ணே? புதுச்சேரி மக்களுக்கு இன்னைக்கு இல்லை, கொஞ்சம் இந்த திராவிட கட்சிகளாலும் இங்கே ஆளப்படுகின்ற புதுச்சேரி மைந்தரான தமிழர் ஐயா ரங்கசாமி ஆட்சியிலையும் சரிங்க, அவரோட தாய் கழகமான காங்கிரஸ் ஆட்சியிலையும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, காங்கிரஸ்லேருந்து முதல் முறையாக அவர் வெளியே வந்தபோது சொன்ன ஒரே வார்த்தை, புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி கிடைத்தால் மட்டுமே. ஆமாம், அவர் முதல் முழுக்கமாகவே அதை வச்சு தான் நம்மளுடைய நீதிமன்றத்துக்கு எத்தாப்புல இருக்கிற கட்சி தொடங்கிட்டு முதல் வாக்குறுதி அதுதான் கொடுத்தார். ஆனால் கிட்டத்தட்ட புதுச்சேரி வரலாற்றில் அதிகப்படியான 18 ஆண்டுகள் அவர் முதலமைச்சர் பதவியில் இருந்திருக்கிறாரு இந்த நொடி வரை. ஆனால் அதற்கான ஒரு முன்னெடுப்பும் அவர் எடுக்கலை. கிட்டத்தட்ட 14 முறை நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதற்கான ஒரு முன்னெடுப்பு மக்கள் காலத்தில் மக்கள் இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது அதற்கான முன்னெடுப்பை எதையுமே எடுக்காமல், இன்றைக்கு தேர்தல் வரும்போது நான் ஆட்சியை இருக்க தயார், கூட்டணி விட்டு வெளியேற தயார் அப்படின்னு இந்த திராவிட கட்சிகள் மாதிரியே வீராவேசமாக வசந்தான் பேசுகிறாங்க. தேர்தலுக்காக தான் நினைக்கிறீங்களா? 14 முறை தீர்மானம் போட்டிருக்காங்க. நம்ம ஆட்சியாளர்களால் அதுதானே செய்ய முடியும். தீர்மானம் போட்டு அனுப்பி வைக்க முடியும். இதுக்கப்புறம் வேற என்ன செய்ய முடியும் அவங்களால? 14 முறை தீர்மானம் போட்ட 16 முறை தீர்மானம் போட்டாங்க. நம்முடைய ஆட்சியாளர்கள் அதை தான் செய்ய முடியும்னா இந்திய ஒன்றியத்துக்கே கேள்விக்குறியாகுது இல்லையா அந்த வார்த்தை? அதில் என்ன ஒருமைப்பாடு உங்களுக்கு இருக்குது? ஒரு 13 லட்சம் வாழ்கின்ற ஒரு தேசிய இனத்தை இன்றைக்கு நாம் இந்திய ஒன்றியம் நமக்கு கேள்விக்குறியா கொடுக்க முடியாது. மிசோரம்க்கு எப்படி கொடுத்தாங்க, நம்முடைய குறைந்த மக்கள் தொகை உள்ள ஜிடிபி உள்ள சிக்கிம்க்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி எழுது. அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் அங்க இருக்கிற மண்ணின் மைந்தர்களுக்கு மிகவும் ஒரு தன்மையுள்ள ஆட்சியாளர்களாகவும் அந்த மண்ணின் மக்கள் மீது ஒரு அக்கறை கொண்ட ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. ஆனா இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் அதன் திராவிட கட்சிகளின் தேசிய கட்சிகளின் நீட்சியாக தான் ஐயா ரங்கசாமி ஆண்டு கொண்டிருக்கிறாரு. அதன் நீட்சியாக இது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தான் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அம்மையார் சோனியா காந்தி அருகாமையில இருந்தாரு. நீங்க ஒவ்வொரு பேட்டிகளும் செவ்விகளிலும் நீங்க புதுச்சேரி அரசியல, தமிழ்நாட்டு அரசியல நீங்க பாத்துக்கலாம். கூடங்குளம் மனைகள் திறந்ததுல நீங்க பார்த்துருப்பீங்க. 15 நாள்ல திறந்துரும், 10 நாளும் திறந்து சொன்ன ஐயா சொன்னார் நாராயணசாமியார். கிட்டத்தட்ட 2011 வாக்குல தமிழகம் போர்க்களம் பூண்டு இருந்தவர் சொன்னார். அவர் நினைத்திருந்தா ஒரு கையொப்பத்தில் நம்மளுக்கு வாங்கி கொடுத்திருக்க முடியாது. ஒருவேளை இந்த கட்சிகள் எதுவுமே நினைக்கலையோ, காங்கிரஸோ இல்ல இப்போது ஆள்ற பிஜேபியோ எந்த கட்சிகளும் நம்ம தனி மாநில அந்தஸ்து பெற்று வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ? எதனால இப்படி நினைக்கிறாங்க? இவர்களுக்கு நினைக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன, தமிழனுக்கு என்று 2 மாநிலம் வருவதை அவர்கள் விரும்பல. இதுதான் மிகப்பெரிய ஒரு நாம் தமிழ் கட்சி வைக்கிற மிகப்பெரிய ஒரு நீங்க குற்றச்சாட்டுன்னு கூட வச்சுங்களேன். தமிழர்களுக்கென்று ஒரு நாடு அமையக்கூடாது என்பதுதான் இந்திய ஒன்றியத்தோட குறிக்கோள். அதை பன்னாட்டு நாடுகளோட துணை கொண்டு அதையும் ஈழத்தில் செய்து முடித்தார்கள். அதே போல இங்க தமிழனுக்கென்று கூடுதலாக ஒரு மாநிலம் உருவாக்கி கூடாது அப்படின்றதான் இவர்கள் நோக்கமே. தெலுங்கர்களுக்கு தெலுங்கானா, ஆந்திரா என்ற 2 மாநிலம் இருக்கலாம். இந்திக்காரர்களுக்கு மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், தெலுங்கானா, மன்னிக்கணும், பீகார், இப்படி ராஜஸ்தான் மாநிலங்கள் இருக்குது. ஆனா தமிழர்களுக்கென்று 2 மாநிலங்கள், மொழி பேசுகிற மாநிலம் வந்துட்டா இன்னைக்கு 40 விழுக்காடு நம்ம 40 சட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்குறாங்க. இப்போ ஒரே குரலா இருக்கும். நீங்க 39 கூட்டல் 1 குரலா ஒழிக்க ஆரம்பிச்சா இந்திய ஒன்றியம் முழுக்க, உலகம் முழுக்க அது பரவலா சென்று தமிழ் குரல் ஒழிக்கும் அப்படின்றதுக்காக தான் இவர்கள் இந்த தேசிய கட்சிகள், அது பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை காங்கிரஸ் கட்சியோ எந்த கட்சியா இருந்தாலும், நீங்க நாளைக்கு ஒருவேளை இங்கு பொது உடைமை சித்தாந்தம் உள்ளவர்கள் இந்த ஒன்றியத்தை ஆண்டாலும் அவர்கள் இதே நிலைக்கு தான் செய்வார்கள். தமிழுக்கு உறுதியா நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன ஒரு தேசிய நிலைப்பாடு, உங்க புதுச்சேரியில மாநில தகுதி வேண்டும் என்று என்ன ஒரு வலுவான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறான்னு நாம சொல்ல முடியுமா? நம்ம என்ன முன்னெடுத்திருக்கோம்? நம்ம இதை சம்பந்தமா போராட்டங்களா நம்ம சொல்றோம், துண்டறிக்கைகள் கொடுக்குறோம். ஆனா இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக நம்ம என்ன முயற்சி செய்ய போறோம்? அதுதான், நீங்க ஆட்சி அதிகாரம் இல்லாத நாம் தமிழ் இடத்தில் அதிகப்படியான களப்பணி நாம் தமிழ் கட்சி தான். நாங்கள் நாம் தமிழ் கட்சி மாநில தகுதி மட்டும் கேட்கல, வெறுமனே மாற்று கட்சிகள் கேட்குது போல இந்த என்ஆர் காங்கிரஸோ இல்லை காங்கிரஸ் அதை பற்றி கேட்கல. இப்போ தீர்மானம் போட்டோன்னு சொல்கிறாங்க. அவர் வெறுமனே மற்ற மாநிலங்கள் போல
நாங்கள் வெறுமனே மாநில தகுதி மட்டும் கேட்கல, நாங்கள் சிறப்பு மாநில தகுதி கேட்குறோம். இன்னைக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜம்மு காஷ்மீரை 3ஆ பிரித்து லே லடாக்குன்னு பிரிச்சது போல இன்றைக்கு லேக்கு இருக்கிற சிறப்பு கூறு உறுப்பு இந்திய அரசு சட்டத்தில் 121வது பிரிவு இதே ஒன்று. அதில் வருஷலாம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கோவா, மிசோரம், சிக்கிம் மாநிலம் இதில் ABCD அதில் அந்த சிறப்பு உறுப்பு பிரிவு புதுச்சேரிக்கு வேண்டும் அப்படின்றத நாங்கள் குறிப்பிட்டு கேட்குறோம். இந்த சிறப்பு உறுப்பு பிரிவில் என்ன அப்படின்னு நம்ம உற்று நோக்குவோமானால், இந்த பிரிவில் அயலர் மண் ஆக்கிரமிப்பு இன்றைக்கு புதுச்சேரியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இருக்குது. இங்கே மணிப்பூர் போலவோ நீங்கள் சிக்கிம் போலவோ அருணாச்சல பிரதேசமோ உள்நுழைவு அனுமதி சீட்டு வாங்கி கொண்டு தான் புதுச்சேரி மண்ணில் அயலர் கால் வைக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த சிறப்பு மாநில. நம்மளோட இதுவே டூரிஸ்ட் வச்சுதான் நம்ம வந்து வருவாய் ஈட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. டூரிஸ்ட் வந்துட்டு போறாங்க அப்படிதானே, இங்கே தங்கிடுறது இல்லையே. வெள்ளி சனி ஞாயிறு இங்க வராங்க, அவங்க வந்து கொண்டாடுறாங்க, கிளம்பி போயிடுறாங்க, இப்படிதானே சொல்றாங்க. இல்ல வந்து நீங்க தங்கிடுறாங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க. இல்ல ஐயா, நீங்க சமீபமா வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில வந்து 13 லட்சம் மக்கள் தொகை இன்றைக்கு சராசரியா சொல்றாங்க. 2001 மக்கள் தொகை கணக்கு எடுக்கல, எடுக்கல. அதனால நீங்க நம்ம வந்து 2011 தான் இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க அந்த கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னாலே இன்னைக்கு வந்து 12 லட்சம் வருது. இன்னைக்கு 1 லட்சம் 2 லட்சம் கூடி சராசரியா வச்சுக்கிட்டாலும் இவர்களான மண்ணின் மைந்தர்கள் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லையா, ஒரு 10 வருஷத்துல ஒரு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பேர் கூடி இருக்க மாட்டாங்க. அதான் கூடியிருப்பாங்க. நீங்க கூடியிருப்பாங்க. அவர்கள் அனைவரும் வந்து மண்ணின் மைந்தர்கள் தானா அப்படி நம்ம சொல்ல முடியுமா? அப்படிதானே சொல்றோம். இல்ல, அதுதான் விஷயமே. நாம் இங்க இந்த மண்ணை இந்த ஆள்கின்ற என்ஆர் காங்கிரஸும் காங்கிரஸ் கட்சியும் காக்க தவறதின் விளைவு, வேற்றுமொழி பேசுபவர்கள் குறிப்பா இந்திக்காரர்கள் அவருக்கு வந்து வணிகம் நோக்கத்தோடு வந்திருக்கலாம், இல்லை தொழில் நோக்கத்திற்காக உள்ளே வந்திருக்கலாம். அவர்கள் அனைவரும் இங்கே வந்து புதுச்சேரி மண்ணில் அவர்களுக்கு குடியுரிமை பெற்றுட்டாங்க. புதுச்சேரி மண்ணில் குடியுரிமை பெறுவது எளிதில் பெற்ற முடியுமா? வெகு எளிதில் பெறாங்க. புதுச்சேரி மண்ணில் நீங்கள் குடியுரிமை பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளாவது குடியிருக்க வேண்டும் அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் சூழல்களை பயன்படுத்திட்டு இங்கே இருக்கிற அரசு ஊழியர்களோட உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? கையூட்டு பெற்றுக்கொண்டு அதை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு ஓராண்டு 2 ஆண்டுகளில் நியாவலை கடை அட்டை பெற்றுக்கொண்டு ஒரு வாக்காளர் உரிமை அட்டை பெற்றுக்கொண்டு அதற்காக இங்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள் நிரந்தர குடியுரிமை வாங்கி. வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இங்க வந்து டிராபிக் அதிகமா இருக்கு, போக்குவரத்து நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கிற புதுச்சேரி வாழ்ற மக்களால வெளியிலேயே வர முடியல, வெள்ளி சனி ஞாயிறுன்னு சொல்கிறாங்க. இங்கே விலைவாசி கூடி போயிடுச்சு, இங்கே வந்து எதுவுமே குறைவாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விவசாயங்கள் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க, தொழிற்சாலைகள் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து இங்கே ஆட்கள் வராங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்காக வராங்க? ஆமாம், நீங்கள் இந்த இடையூறுகள் என்பது கடந்த 15 ஆண்டுகளாக தான் மிக அபரிமிதமாக இருக்குது. நீங்கள் 2011க்கு முந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருவாரியான இந்த மாதிரியான போக்குவரத்து நீங்கள் குறிப்பிட்ட கூறுகின்ற போக்குவரத்து நெரிசல்களோ இல்லை அயலர் ஆக்கிரமிப்போ பெருவாரியாக இல்லை. இந்த காலகட்டத்தில் இந்த 15 ஆண்டுகளில் 2011 இந்த காங்கிரஸ் இந்த ஆட்சி காலத்தில் சராசரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2006க்கு பிறகு நீங்கள் குறிப்பாக, அதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் இருந்தாங்க, அப்போ அவங்க சரியாக இருந்தாங்க இல்லை. அப்போ நீங்கள் வந்து புலம்பெயர்ந்த ஒரு அதிகபட்சமாக புதுச்சேரியில் தமிழ்நாட்டிலுமே இல்லை, நான் தமிழ்நாட்டையும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க என்றைக்கு இந்த பாஜக அரசாங்கம், குறிப்பா இந்த பாஜக அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை பெருவாரியா இல்லைன்னு சொல்ல முடியாது, வெகு சொற்பமா. அந்த 2014 பாஜக அரசுக்கு நீங்க வந்தது பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரி மட்டுமல்ல இந்த இடையூறு கிடையாது நான் சொல்லலைங்க. நீங்கள் தென்னிந்தியா முழுக்குமே, இந்திய ஒன்றியம் தென்பகுதி முழுக்குமே, கர்நாடகம், இந்த மலையாளம் அனைத்து பகுதியிலும் இந்த நீக்கமர நிறைஞ்சிருக்கு. புதுச்சேரியில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வேலைவாய்ப்பு இல்லை, போக்குவரத்து நெரிசலாக இருக்குது. இதன்படி நீங்கள் எப்படி நீங்கள் கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லாமல் ஆக்கினது இந்த திராவிட கட்சிகள் தான். நீங்கள் 11க்கு முந்தி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வேலைவாய்ப்புகளும் இருந்தது. இங்க அதுதான் நீங்க காங்கிரஸ் ஆட்சியிலையும் மேட்டுப்பாளையத்திலையும் சரிங்க, நம்ம அந்த தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை, பாகூர் தொழிற்பேட்டை, நம்ம அந்த ஏரிப்பாக்கம் தொழிற்பேட்டை அனைத்திலுமே தொழிற்சாலைகள் சரியா 100க்கு 100 விழுக்காடு இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த மதிப்பு கூட்டல் வரி வேட்டன் இருந்தது பார்த்தீங்களா, அது இருக்கிற வரைக்கும் பெருவாரியா தொழில்கள் ஓரளவுக்கு சராசரியா போயிட்டு இருந்தோம், அதில் தொழில் இருந்தது. இவர்கள் என்னைக்கு சரக்கு மற்றும் சேவை வரி இந்த கொண்டு வந்து முதன்மைப்படுத்துவதற்காக இவங்க கொண்டு வந்தார்களோ, எங்கள் மாநிலத்திலே இங்க அந்த வசதிகள் கிடைக்கும் போது நாங்கள் அந்த மாநிலத்துக்கு செல்கின்றோம் என்று பல நிறுவனங்களும் புதுச்சேரி விட்டு வெளியே சென்று விட்டது. அதனால இங்க வேலைவாய்ப்பு குறைந்தது. அதை இவர்கள் காரணம் காட்டி இங்க வேலைவாய்ப்பு இல்லை,
அதனால் நாங்கள் வந்து சுற்றுலா மேம்படுத்தல் கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி இன்னைக்கும் புதுச்சேரியில் நகரப்பகுதி இன்னைக்கு தவிர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை தான் 50 விழுக்காடு நம்மளுக்கு ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியை கொண்டு வந்து தருது. அதை இந்த அரசுகள் யாராவது குறிப்பிட்டு இந்த ஆளுங்கட்சி ஆண்டு கட்சி யாராவது ஒருத்தர் பேசிக்கிறாங்க? சரியாவே நடக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. விவசாயத்துறை அமைச்சரும் சொல்றாரு, விவசாயிகள்லாம் இங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தான் சொல்றாங்க. அது அரசுக்கு எடுத்த முன்னெடுப்பு என்ன நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு வேளாண்மையில இடுபொருட்கள், மானியங்கள், நடுவண் அரசு கொடுக்குற மானியங்கள், நிறைய மாநிலங்கள் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. மானியங்கள் போய் பலன்கள் போய் சேருதா என்றதான் ஒரு வினாக்குறி. நமக்கு நிறைய கொடுத்துருக்கோம், ஒன்றிய அரசும் நிறைய கொடுத்துருக்காங்க, அதை மாநில அரசு கொண்டு போய் ஒன்றிய அரசு நடுவண் அரசு நீங்க ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கிறீங்க. நீங்க குறிப்பிட்ட பாரு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆட்சி முடிய போகுது. இன்னொரு 2 மாதங்கள்ல ஆட்சி முடிய போகுது. நீங்க என்ன இங்க ஆட்சியாளர்கள் நாங்க கடந்த 5 ஆண்டுகளில் இந்த புதுச்சேரி அரசாங்கம் நடுவண் அரசோடு இணைந்து கூட்டணி ஆட்சியில் இருந்ததால் புதுச்சேரி வேளாண்மை இவ்வளவு உயர்ந்திருக்குது அப்படின்னு நீங்க ஒரு எடுத்துக்காட்டு உங்களால இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் யாராவது கொடுக்க முடியுமா? அப்படி வேளாண்மை பெருகி போயிருந்தா விளைநிலங்கள் எப்படி, வேளாண்மை நல்லா இருந்திருந்தாக்க விளைநிலங்கள் எப்படி குறைந்து போய் வணிக நிலங்கள் எப்படி பெருகு? இன்னைக்கு நம்ம கண்கூடா கைப்புண்ணுக்கு எதற்கு கண்ணாடி அப்படின்ற மாதிரி கண்கூடா நம்ம கிராமப்புறங்கள் சாலைக்கு போகும்போது அங்கங்க காணிக்கல் நடப்பட்டு இருக்குது. விளைநிலங்கள் அனைத்தும் தரிசு நிலங்களாக 1 ஆண்டு 2 ஆண்டு போட்டாக்க விளைநிலங்கள் விற்கக்கூடாது அப்படின்ற சட்டத்தை இவங்க பயன்படுத்திக்காக அது 2 ஆண்டு வாங்கி போட்டுட்டு 2 ஆண்டு தரிசு நிலமா போட்டுட்டு அது வந்து விளைநிலத்துக்கு பயன்படாத நிலங்கள் என்று மாற்றிவிட்டு அதற்கு காணிக்கல் போட்டு இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் கூடாரமாக மாற்றி அதில் வேளாண்மை வாங்கி வச்சுட்டு அதை விற்பனை பண்றாங்க. அப்ப வேளாண்மை அழியுதா இல்லையா? நாம இப்ப கள நிலவரம் என்ன, வேளாண்மை அழிந்து கொண்டு இருப்பதுதான் கள நிலவரம். அதை இங்க இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம் வளர்ப்பதற்கு என்ன முயற்சி பண்ணுது? இவர்கள் மதுபான கூடத்தை திறப்பதற்கு காட்டுற மும்முரம் வேளாண்மையாளர்கள் காட்டவில்லை என்பதுதான் இங்க நாம் தமிழ் கட்சியுடைய குற்றச்சாட்டு. இப்போ நீங்க சொல்றது மாதிரியே வச்சுக்கிட்டோம்னா இப்போ வந்து நமக்கு ஒரு தனி மாநில அந்தஸ்து கிடைச்சா போதும், அது கிடைச்சதுன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே, அதுதான் முக்கிய பிரச்சனையா நீங்க முன்னெடுக்கிறீங்களே. எல்லா கட்சிகளும் சொல்றாங்க, வேற பிரச்சனைகள்லாம் சொல்றாங்க, அவங்க தனி மாநில அந்தஸ்து வேணும்னு சொல்றாங்க. ஆனா வேலை வாய்ப்பையோ சரி, இங்க சரியான சுத்தமான குடிநீர் இல்லை, நல்ல குடிநீர் இல்லாம இங்க ஒரு 7 உயிர் போயிடுச்சு, இது பத்தி தான் எல்லாருமே சொல்றாங்க. நீங்க வந்து தனி மாநில அந்தஸ்தையும் முன்னெடுப்பு எடுக்கிறீங்களே, அது மட்டும் இருந்தா போதுமா? எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுமா? தனி மாநில தகுதி இல்லை அப்படின்றதுக்கு இல்லை என்ற முதல் மூச்சான ஒரு ஆணி வேறு தான் அது. நீங்க அந்த ஆணி வேறு மீது நம்ம மற்ற அவை அனைத்துமே கிளை வேர்கள். அந்த ஆணி வேறு ஏன் அப்படின்னா நம்மால் தனித்து இயங்க முடியல. அந்த ஆணி வேரே தனி மாநில தகுதி தான். இங்க முதலமைச்சருக்கான அதிகாரம் இருந்திருந்தால் தலைமைச் செயலரை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் குறுக்கால் வந்து குறுக்கு சால் ஓட்டுவதால் முதலமைச்சர் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாரு, என்னால தனியா செயல்பட முடியல, ஆளுநர் குறுக்கீடு பண்றாரு, நான் போடும் சொல்லிடுறாரு, எல்லாமே எங்களுக்குள்ள நடக்கிறது சும்மா சின்ன சண்டை, நாங்க சரியாயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அது பொதுமக்களை அடமானம் வைக்கிற செயல் இல்லையா? அது 13 லட்சம் மக்களை நீங்க அடமானம் வச்சுட்டு உங்க அரசியல் சித்து விளையாட்டுக்கு பொதுமக்களோட நீங்க விளையாடக்கூடாது. நீங்க தரமான குடிநீர் கூட கொடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர் எனில் நீங்கள் எதற்கு அந்த இடத்த ஆட்சி ஆள்றீங்க? நாம 14 முறை நாங்க தீர்மானம் போட்டு விட்டோம், டெல்லிக்கு அனுப்பிவிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அந்த தீர்மானம் எந்த குப்பை கூடையில் கடந்து நீங்க என்னைக்காவது ஒரு நாளுக்கு போய் பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்ப சொல்றாரு நம்ம வந்து இதுக்கப்புறம் நான் வந்து இது தேர்தலையே புறக்கணிக்கிறதுனால நான் தயாரா இருக்கேன், எல்லா கட்சிகளுக்கும் சரியா வாங்க, நான் கூட்டணி விட்டு வெளியில வரேன், மாநில அந்தஸ்து நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதுதான், அது எல்லாமே தேர்தல் மாய்மாலம் தான். அது தேர்தலுக்காக தேர்தல் மாய்மாலம். ஒருவேளை நீங்க இந்த தேர்தலில் ஐயா ரங்கசாமியார்கள் வென்று விட்டால் 2026 ஏப்ரல்லையோ இல்லை ஏப்ரல் மத்திய வாக்கில் நடைபெறுகின்ற தேர்தலில் ஐயா ரங்கசாமி வென்று விட்டால் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு அந்த பேச்சை எடுக்க மாட்டார். பேச மாட்டார். அதுவும் நாம கடந்த 18 ஆண்டுகளா அவருடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு தான் இருக்கும். இங்க இதை வச்சுதான் இவங்க அரசியல் பண்ண முடியும். நீங்க தனி மாநில தகுதி, நீங்க மாநில தொகுதி நீங்க கேட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா இவரோட தகுடு தத்தங்கள் அனைத்தும் அம்பலப்பட்டு போகும். இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியோ இங்க இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கோ தகுடு தத்தங்கள் அம்பலப்பட்டு போகும். 1. 2வது, நான் முதன்மையே குறிப்பிட்டது போலவே நடுவண் அரசும் அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் தமிழுக்கென்று 2 மாநிலங்கள் அமைவதை என்னைக்கு விரும்பாது. நீங்க ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, நான் இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு குறிப்பிடுறேன். தமிழக மீனவர்கள், புதுச்சேரி மீனவர்கள் சிங்கள கப்பற்படையால் தாக்கப்படுறாங்க.
இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழக மீனவர்கள் சிங்கள கப்பற்படையால் தாக்கப்பட்டாக்கா புதுச்சேரி சட்டமன்றம் தீர்மானம் ஏற்றுனா, அதிகாரப்பூர்வமா தீர்மானம் ஏற்றுனா அதுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும். காரைக்கால் மீனவர்கள் கோடியக்கரையிலேயோ இல்ல நாகப்பட்டினம் தாண்டி எல்லை தாண்டி போகும்போதோ தாக்கப்பட்டாக்கா தமிழக சட்டசபை ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் அது புதுச்சேரிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்கும். அந்த பலத்தை நடுவண் அரசு விரும்பாதுன்னு நாங்கள் குறிப்பிடுறோம். இதுதான் முதன்மையான காரணம். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் விரும்பினே நாங்கள் குறிப்பிட்டது போல தனி மாநில தகுதி இருக்கக்கூடாது, சிறப்பு மாநில தகுதி வேண்டும். மற்றவர்கள் கேட்பது போல நாகாலாந்தில் மற்ற வடகிழக்கு மாநிலங்கள் அது சிறிய மாநிலங்கள், அதனால் அதற்கு அந்த ஆக்கிரமிப்பு கொடுக்கறதுக்கு அவர்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கு இது சரியா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு இன்னர் லைன் பெர்மிட் சிறப்பு உள்நுழை அனுமதிச்சுட்டு ஏதுவாக நீங்க சொல்றீங்க. ஆனா புதுச்சேரி சிறிய மாநிலம் தானே, அதனால நீங்க கொடுக்கலாம் இல்லையா? இன்னைக்கு லே லடாக் பகுதியில் அந்த மாநில மக்கள் எங்களுக்கு வேண்டும் என்று போராட ஆரம்பிச்சிட்டாங்க. 50,000 பேர் 60,000 போராட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா சொல்றீங்க. ஆனா நீங்க இப்படி வச்சுக்கோங்களேன், குறைந்தது சனி ஞாயிறு இந்த 3 நாட்கள் விடுமுறையில வந்து ஒரு 2-3 லட்சம் பேர் உள்ள வந்துட்டு போறாங்க அப்படின்னு வந்து ஒரு கணக்கு சொல்றாங்க புதுச்சேரியில. இதை வச்சுதான் நம்ம வருவாய் ஈட்டுறோம்ட்டு. இப்போ நம்ம அதை குறைச்சே வச்சுப்போமே, ஒரு 50,000 பேர்லேருந்து 1 லட்சம் பேர்னு வச்சுப்போம். அவங்க இங்க உள்ள வரணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தனி அனுமதினா இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிரும்ல, அவங்க உள்ள வரதே குறைய ஆரம்பிச்சிரும்ல, அப்புறம் நமக்கு வருவாயே வர முடியாதுல்ல, அப்புறம் எப்படி நம்ம மாநிலத்தை நம்ம வந்து இது பண்றது? அதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம அதுலேருந்து மாற்று ஏற்பாடு என்ன நம்ம இங்க பார்க்கணும். இங்க இருக்கிற தொழிற்சாலைகளை மீண்டும் கட்டமைப்பு கொண்டு வாங்க. அதாவது இருக்கிறத பறக்க விட்டுட்டு பறக்கிறது கதையா நாம இங்க பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நாம கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு நீங்க என்ன வச்சீங்க, புதுச்சேரி சுற்றுலாத்துறையை நம்பிதான் இருந்ததாங்க. அப்படி இல்ல, இப்பதான் சொல்றாங்க. இப்போ ஒரு நான் முன்னாடியே உருவகப்படுத்தி வச்சுக்கிறாங்க சுற்றுலாத்துறை ஆனா இதுல இருந்தா இன்னும் வருவாய் அதிகமா வரும்னு சொல்றாங்க. இல்ல, அது கட்டமைக்கப்பட்ட மாய பிம்பம். அது வருவாய் அதிகரிக்கும், வருவாய் அதிகரிக்கும். சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு யார் காபந்து பண்ணுவாங்க? இல்ல அதனால் மதுவால் இன்னைக்கு நீங்க மதுவா காரணம் காட்டி இன்னைக்கு பலவிதமான என்னென்னமோ ஆங்கிலத்துல பேர் சொல்றாங்க. அந்த ஆங்கிலத்தில் உள்ள போதை வகைகள் அனைத்தும் இன்னைக்கு இப்போ புதுச்சேரியில வந்து நுழைஞ்சி இளைஞர்கள் சீரழிந்து ஒரு நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாக இன்று நாளேடுகள்ல ஊடகங்கள் நம்ம பார்க்குறோம். அங்க அந்த பிரச்சனை, இங்க அந்த பிரச்சனை, இது எல்லாம் மதுபானத்தால் மட்டும்தான் வருதுன்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை. அதையும் தாண்டி ஒரு மனிதன் ஒரு மதுபானத்தை குடிக்கும் போது அவனுக்கு போதை பற்றவில்லை எனில் அடுத்த நிலையை தாண்டி போறான். அதுல இருந்து கூடுதலா எது கிடைக்கும்? குறைந்த பணம் கூடுதல் போதை, குறைந்த பணம் கூடுதலை போகும்போது ஒரு கட்டத்துல அது மிகப்பெரிய ஒரு பூதாகாரமாக வெடித்து எவ்வளவு பணமும் செலவானாலும் தன் மதிமயங்கி சட்டவிரோத ஈடுபட்டு புதுச்சேரி மக்கள் நீங்க குறிப்பிட்டது போல 2 லட்சம் மக்கள் உள்ள வந்துட்டு நாளைக்கே வெளியே போகிறாங்கன்னா அதற்கான பலன்களை அனுபவிப்பது யார்? இங்க இருக்கிற பூர்வீக குடிகள் மக்கள் தானே அனுபவிக்கிறாங்க. அதற்கு என்ன இங்க இருக்கிற அரசுகள் விடையை சொல்ல போகுது? அதற்காக தான் சுற்றுலா நகரம் புதுச்சேரி கிடையாது. புதுச்சேரி என்பது ஆன்மீக பூமி. சோலைநர்ல அக்காசாமி மடத்துல இங்க 40 கொசகட தெருல நம்ம செட்டி கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அங்க ஒரு ஜீவ சமாதி இருக்கு. இந்த மாதிரி புதுச்சேரி நகரம் முழுக்க ஆன்மீக பூமியா ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியா இருந்த இந்த புதுச்சேரியை யாரு லிக்கர் சொசைட்டியா மாத்தினது? இங்க இருக்கிற ஆட்சியாளர் தான் மாத்தினாங்க. இதுக்கு முந்தைய அந்த மாதிரி இல்லையே. காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக அனைவருக்குமே இந்த இதில் பங்கு உண்டுங்க. நீங்க ஐயா ஜானகிராமன் தலைமையில திமுக அரசாங்கம் இருந்ததுல இருந்து அந்த அடித்தளம் இருந்தது. இங்க அவர்கள் போட்டு கொடுத்த பாதை அதுக்கு ரொம்ப எளிதா இவர்கள் என்ன ஒரு பேச்சு ஒண்ணு பேசிக்கிறாங்கன்னா, இது வந்து பிரெஞ்சு கல்ச்சர், இதனால இங்க மதுபானங்கள் பிரெஞ்சு கல்ச்சர்ல மதுபானம் இருக்குன்னு சொல்றது இந்த இந்திய அரசு சட்டத்துல எங்கன்னா எழுதி வச்சுக்கிறாங்களா? ஒண்ணு இல்ல. நான் ஒரு ஆகச்சிறந்த அடிமை என்று சொல்லுவதுதான் இது பிரெஞ்சு கல்ச்சர்னு சொல்வதே. பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரியை அடிமைப்படுத்த வந்தவர்கள் இங்கேருந்து 54 புதுச்சேரி இந்திய ஒன்றியத்தோடு இணைத்து விட்டு சென்று விட்ட பிறகு இன்றும் புதுச்சேரி வந்து பிரெஞ்சு கல்ச்சர் என்றால் பிரெஞ்சு கலாச்சாரம் என்றால் நான் உங்களுக்கு அடிமை என்பது நான் பறைசாற்றுவதானே எங்க விஷயமா இல்லை. அப்படி அங்கேருந்து ஒரு 50-60 வருடம் அந்த கலாச்சாரத்துல இருந்தோம், அதனால அந்த கலாச்சாரத்தை தொடர்றோம் தானே சொல்றாங்க. அது நல்லா இருக்கு, அதனால அதை தொடர்றோம்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் வடக்குல எதுக்கு அப்போ தெருவுக்கெல்லாம் பேர் மாத்துறாங்க? பிரிட்டிஷ் கலாச்சாரம் இருக்கக்கூடாது, நாங்க வந்து ஆங்கிலேயர்கள் பேர்லாம் மாத்திட்டு உள்நாட்டு பேருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்றாங்க? அப்ப இந்திய ஒன்றியம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரிட்டிஷ் கலாச்சாரமா மாத்தி இல்லாம நாம கோவாவை போர்த்துகீஸ் கலாச்சாரமா மாத்தி இல்லாம முடியாது இல்லையா? நீங்க தயுதாமன போர்த்துகீஸ் கலாச்சாரமா மாத்தி இல்லாம முடியாது இல்லையா? நீங்க மறுபடியும் ஜம்மு காஷ்மீர் ராஜா ஹரிசிங் கையில கொடுத்துருவீங்களா? அந்த பூர்வீக குடிகளை கொடுத்துருவீங்களா? இயலாது இல்லையா?
இங்க இது என் மண், இது ஆன்மீக மண், இது தமிழர் மண். இங்கு சேரனும் சோழனும் பாண்டியனும் ஆண்ட மண். பிரெஞ்சுக்காரன் என்னை அடிமைப்படுத்த வந்துட்டான்றதுக்காக நான் வந்து பிரெஞ்சுக்காரன் எனக்கு அப்பனா இருக்க முடியாது, அவர்கள் எனக்கு உறவினர் இருக்க முடியாது. எனக்கு இங்க அப்பா, எனக்கு எங்க அப்பாவை இங்க தமிழர்கள் தான், நாங்க எங்க பூர்வீக குடிகள். அதற்காக தான் நாங்க சொல்றோம், இது பிரெஞ்சு கலாச்சாரம் என்பது ஒரு போலியா கட்டமைக்கப்பட்ட கலாச்சாரம். இது தமிழர் மண். இந்த மண்ணுல நீங்க இங்க பாரதிய ஜனதா கட்சியும் ஐயா ரங்கசாமி தலைவர் என்ஆர் கட்சியும் குறிப்பிட்டது போல இந்த பிரெஞ்சு கலாச்சாரம் என்பது நாங்க மிகப்பெரிய அருவருப்பான ஒரு சொல்ல பாக்குறீங்க. இங்கேயா நீங்க குறிப்பிட்டது போலவே ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு விதத்துல சொல்றாங்க. ஆனா இங்க பெரிய குற்றச்சாட்டா என்ன வந்து அரசியல்வாதிகளுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்கன்னா, கட்சி மாறுதல். ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியில், இந்த தேர்தலில் ஒரு கட்சியில் எம்எல்ஏவாக இருக்காங்க, அடுத்த தேர்தலில் இன்னொரு கட்சியில் போயிட்டு எம்எல்ஏவாக வந்துடுறாங்க. அதனால மக்களுடைய நலனை அவங்க பார்க்கறது இல்லை, அவங்களுடைய சுயநலனை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகளை அதிகமாக வச்சிடுறாங்க. இதனால தான் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த மாதிரி கட்சி மாறுவதே இந்த மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாக நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் இங்கே புதுச்சேரியில் பொறுத்த வரைக்கும் தனிநபர் செல்வாக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆளுமை நிற்குது. அது முற்றிலும் இங்க இருக்கிற சந்ததிகளுக்கு, எதிர்கால சந்ததிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தான செயலுங்க. கட்சியோட சித்தாந்தம் தான் பார்க்கப்படணும். நீங்க எந்த கட்சிகளாக இருந்தாலும், அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழர், எந்த கட்சியாக இருந்தாலும் அதன் சித்தாந்தம் என்ன? அந்த இடத்த தம்பி நீங்க ஒரு கட்சியில் இருக்கிறீங்க, நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த கட்சியோட சித்தாந்தத்தை பார்க்கணுமே தவிர தனிநபர் செல்வாக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் கட்சி மாறி போயிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கு ஒரு தொகுதியில் ஒரு அரசியல் பிரமுகர் இருக்கிறார், அவருக்கு இருக்கை கொடுக்கல அப்படின்றதுக்காக 2021 ஒரு இடம் மாறி போறாரு அப்படின்னா அவர் செல்வாக்கை பயன்படுத்தி அவர் குடும்பம் மட்டும்தான் வாழும், அவர் தந்ததி மட்டும்தான் வாழும். அவர் கட்சி மாறி போயிட்டார், நம்ம திரும்ப 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 அவருக்கே வாக்கு செலுத்திட்டு இருந்தால் இந்த மண் பாழாகும். அதை முன்னெடுக்க கூடாது. அதுதான் அரசியல் அடிப்படை மாற்றம். நாம் தமிழ் கட்சி நாங்கள் என்ன சொல்றேன்னா, இங்கு நாங்கள் கட்டிய வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வந்தவர்கள் கிடையாது. இருக்கின்ற பாழடைந்த கட்டிடத்தை இடித்து தரமட்டமாக்கிவிட்டு புதிய கட்டிடம் எழுப்ப வந்தவர்கள். இந்த அரசியல் அடிப்படை சட்ட இதையே மாற்றிவிட்டு புதிதாக கட்டிடம் எழுப்ப வந்தவர்கள் நாங்கள் சொல்றோம். இந்த கட்சி மாறும் படலம், இந்த பணத்துக்காக வாக்கை விற்கும் படங்கள் அனைத்தையும் நாம் தமிழ் கட்சி எதிர்த்து நிற்குது. ரைட்டியா, நீங்கள் சொல்கிறீங்க, சரியாக சொல்கிறீங்க. சித்தாந்தம் தான் இங்கே முதன்மையாக இருக்கணும், இங்கே தனி மனிதனோ இல்லை வந்துட்டு அவங்களுடைய செல்வாக்கோ இங்கே வந்து இருக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் நாம் தமிழர் கட்சி என்றாலே வந்துட்டு அண்ணன் சீமான் அவருடைய செல்வாக்கு மட்டும்தான், அண்ணன் சீமானை பின்தொடர்ந்து வரவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும்தானே முன்னெடுத்தி வரோம். இங்கே நம்ம 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்தவங்க யாருமே நீடித்து வர முடியலையே. ராஜீவ்காந்தி அண்ணன் வந்து திமுகவுக்கு போயிடுறாரு, கல்யாண சுந்தர அண்ணன் வந்து அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு போயிடுறாரு, காளியம்மாள் அம்மா வந்து அவங்க வெளியில் போயிடுறாங்க. பேர் சொல்லப்படுற 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்த எல்லாருமே கட்சியை விட்டு விலகி வராங்க. இன்னைக்கு அவரும் ஜெகதீச பாண்டியன் அவர் வரைக்கும் வந்து வெளியில வந்துட்டு மாற்றுக் கட்சிக்கு போயிட்டு உடனே சேர்ந்துடுறாங்க. இதை எப்படி பாக்குறது? இங்கேயும் வந்து தனி மனித செல்வாக்கு தானே இருக்குது நம்ம கட்சிக்குள்ள. தனி மனித செல்வாக்கு, அந்த கட்சிக்கான சித்தாந்தம் என்ன? நீங்க நாளைக்கு எங்க அண்ணன் ஒருத்தவங்களும் வச்சிருக்காங்களே சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம் வந்து திமுகவும் வச்சிருக்காங்க, அதிமுகவும் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொள்கையா அவங்க ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா, அதுல தானே போய் சேரணும். இல்ல அதுதான் இப்ப இங்க நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் தவிர்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பல பேர் இன்றைக்கு பல சீமான்கள் அண்ணன் உருவாக்கி வச்சுக்கிறார். அது இடும்பாவன கார்த்தியா, சாட்டை துரைமுருகனோ, இல்லை வந்து தங்கை கார்த்திகாவோ, இல்லை ஃபாத்திமா ஃபர்கானாவோ, இப்படி பல பேர் காளியம்மாவிலையோ பல பேர் உருவாக்கி வச்சாங்க. அதை கெடுவாய்ப்பா அவர்கள் இப்போ கட்சியில இல்லை காளியம்மாக்கள். ஆனால் இன்றைக்கு வெளியில் அவர்கள் கொடுக்குற செவி என்ன அப்படின்னா, எங்கள் அண்ணன் தான் எனக்கு செதுக்கினது. ஆமாம், இப்போ சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கட்சி மாறி போனாலும் சகோதரர் காளியான்னு சொன்ன என்ன சொன்னதுன்னா, ஒரு வார்த்தை அண்ணன் சீமான ஒரு வார்த்தை பேசுறேன். இதுதான் நாம் தமிழ் கட்சியோட வளர்ப்புன்னு நம்ம சொல்றோம். ராஜீவ்காந்தி என்ன பேசுறாரு, நேரடி குற்றச்சாட்டுகளா சொல்றாரு. ஜெகதேசி பாண்டியன் என்ன சொல்றாரு, நேரடி குற்றச்சாட்டு சொல்றாங்க. சகோதரர் ராஜீவ்காந்தியும் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் சொல்வது, அண்ணன் சீமான் மீது தனிப்பட்ட நபர் தாக்குதலாக இருக்குமே தவிர அவர் கொண்ட சித்தாந்தத்தின் மீது தாக்குதல் இருக்கு. பணம் பெறுவதற்காகவே கட்சி நடத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை ரொம்ப அவங்க வந்து ஆணித்தனமா சொல்றாங்க. பணம் வாங்குறாங்க, ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு வேட்பாளரை போடுறாங்க, அங்க வந்து இருக்கிற வேட்பாளருக்காக வந்துட்டு வேட்பாளரை மாத்திடுறாங்க இன்னொரு இடத்துக்கு, அவங்க கிட்ட இருந்து பணம் பெற்று அப்படிதான் சொல்றாங்க. அப்படி பணம் வாங்கி இருந்த, அதாவது ஒரு முதன்மையான ஒரு குற்றச்சாட்டா சொல்றாங்க. குற்றச்சாட்டு தான் அது. அதாவது தேசிய தலைவர் மேதகு சொல்வது போல, குற்றச்சாட்டுகள் நம்மை தாக்கும் சொற்களை தவிர தாக்கும் கற்கள் எல்லாம் கடந்து போக வேண்டும் அப்படின்னு நம்ம குறிப்பிடறார். அந்த சித்தாந்தத்தை அடிப்படையில் கொண்டுதான் நாங்க இயங்குகிறோம். கடந்த 15 ஆண்டுகள்ல என்ன உட்பட எங்க அண்ணன் ரமேஷை உட்பட வாங்காத சொற்களும் கற்களும் எது அளவுக்கு மீறியது. என்னோட தன்மைக்கு மீறிலாம் நான் அவமானப்பட்டிருக்கேன், அசிங்கப்பட்டிருக்கேன். அது எல்லாம் கடந்துதான் இருக்கேன். அதற்கு இருக்கும்போது எங்க அண்ணனுக்கும் அதே நிலம் தான். நீங்க
ஒருவரை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்களை பணத்து ரீதியாக அரித்துவிடு. அதையும் தாண்டி போனால் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, என்னமோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மாதர்களை வைத்து இணைத்து கொண்டு அவருடைய கேரக்டர் அபியூஷன் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த நிலைதான் இன்றைக்கு திராவிட கட்சிகளும் இங்கு ஆள்கின்ற தேசிய கட்சிகளும் அண்ணன் சீமான் மீது வைக்கின்ற மிகப்பெரிய அதை நாங்கள் சட்ட குற்றச்சாட்டுல உண்மைத்தன்மை இல்லையோ, 100க்கு 100 விழுக்காடு எந்த உண்மைத்தன்மை இல்லை. நீ ஒரு செய்தி உங்களுக்கு குறிப்பிட்டு விடுறேன். நீங்க ஆளும் கட்சி, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நீங்க ஆளும் கட்சி. உங்களை எதிர்த்து ஆதி முதல் அந்த முறை தெருவா மேடை போட்டு நான் பேசுறேன். நான் ஏதேனும் ஒரு இடத்தில் பணமோ இல்ல பொருளோ வாங்கி இருந்தால் அதை கண்காணிக்கின்ற திறன் உங்க கையில இருக்குது. ஒரு நொடியில 2011 நாங்க அதிமுக அடிமையா இருந்தோம், 2016 அதிமுக அடிமையா இருந்தோம், 2021 அதிமுக அடிமையா இருந்தோம், 2019 பிஜேபிக்கு அடிமையா இருந்தோம், காங்கிரஸுக்கு அடிமையா இருந்தோம், இஸ்லாமியருக்கு எதிர்பார்ப்போம், கிறிஸ்தவர்களுக்கு எதிர்பார்ப்போம், இப்போ இந்துக்கு எதிர்பார்ப்போம். இதற்கு அனைத்தும் எங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு. ஆனால் அதை அனைத்துமே தவிடுபொடியாக்கிட்டு இன்றைக்கு இந்த மண்ணுக்காக மக்களுக்காகவும் தான் நாங்கள் செய்வது தவறு எனில் 1.1 விழுக்காடுலேருந்து 8.4 விழுக்காடு இந்த மக்கள் எங்களை அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. இந்த உலக வரலாற்றிலே 2016 2009 இயக்கமாக ஆரம்பிச்சு 2010 மார்ச் மே மாதம் எங்கள் மண்ணில் எந்த இனத்தில் எங்கள் இனம் வீழ்ந்ததோ அதே நாளில் நாங்கள் மதுரையில் கூட்டம் போட்டு எங்கள் அண்ணன் கட்சியை அறிவிச்சாரு. 2014 10 ஆண்டு காலம் களமாடி 16 தேர்தலில் நிற்கிறோம். 1.1 வாங்கினவே பல பேர் எங்களை ஏளனம் பேசுறாங்க. இவர்கள் சின்ன பசங்க வீழ்ந்துருவாங்க, திராவிடத்தை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது எல்லாம் தாண்டி இந்த 2026 ஒரு அங்கீகார தனியா நின்று வாக்குக்கு ஒத்த பைசா காசு கொடுக்காம மக்கள் செல்வாக்குல மக்களோட பிரச்சனையை பேசி வீதி வீதியா மக்களிடம் சென்று இன்றைக்கு மக்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கையெல்லாம் நிற்கிறோம். நீங்கள் எதிர்கட்சிக்காரர்களோ இல்லை ஆளுங்கட்சியோ யாரோ கொடுக்குற அவதூறு இன்னைக்கு உண்மையாக்கப்பட்டிருந்தால் மக்கள் எங்களை அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க, நாங்கள் காணாமல் போயிருக்கோம். மக்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து நாங்கள் இங்கே செயல்படுறோம், இன்னும் செயல்படுவோம். மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக. மக்கள் எங்களை அங்கீகரிப்பார்கள் அப்படின்ற ஒரு பட்சமாக இருந்தாலும் இந்த மக்கள் எங்களை அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் இந்த மக்களுக்காக நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம், ஓடிக்கொண்டே இருப்போம். அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நாங்கள் என்ன சொல்றோம்னா, நேற்று காலை புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் பகுதிகளில் அங்கே இருக்கிற பூர்வீக குடியில் இங்கே இருக்கிற என்ஆர் அரசாங்கம் நீங்கள் இந்த புதுச்சேரியை விட்டு இந்த மண்ணை விட்டு காலி பண்ணி செய்து போக வேண்டாம், அங்கே சின்ன சின்ன கடைகள் வைத்தனும் காலி பண்ணி செய்தோம். அதற்கு முதன்மையாக இருந்தது நாம் தமிழ் கட்சி தான் வலுவா நின்று எதிர்ப்பு தெரிவிச்சு இன்று வரை களத்தில் நிற்கிறது நாம் தமிழ் கட்சி தான். எந்த ஒரு போராட்டம், அனகாபுத்தூர் போராட்டமா, பரந்தூர் போராட்டமா, இல்லை அரிட்டாப்பட்டி போராட்டமா, இல்லை சிப்காட்டு பிரச்சனையா, இல்லை மேலூர் பிரச்சனையா, இந்த திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பிரச்சனை, எந்த பிரச்சனை வேலை எதுவாக இருந்தாலும் சீமானை கூப்பிட்டு நாம் தமிழ் பசங்களுக்கு வந்தாலும் இந்த மண்ணுக்கு மக்களே ஒத்த பைசா விலை போகாமல் நிற்பாங்க அப்படின்றத நாங்கள் நிரூபிச்சு காட்டிருக்கோம். அதனால நாங்கள் உறுதியாக கர்வத்தோட சொல்லுவோம், மக்கள் எங்களை முழுசாக நம்புவோம்.